வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, மங்களன் மங்களில் மந்த்லி ஸ்ட்ரீம் வந்து எப்படி ஆன்லைன்லேயே ஓப்பன் பண்ணலாம் அண்ட் பே பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். மங்களன் மங்களில் உங்களுக்கு வந்து ஒன் டைம் ஸ்ட்ரீமே இருக்குது. அதாவது நம்ம வந்து மந்த்லி கட்டாமல் ஒரே டைமாக பே பண்ணி நம்ம வந்து கோல்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் ஷாப்புக்கு போய் தான் இதை ஓப்பன் பண்ண முடியும். நான் உங்கள் பிஜே. வெல்கம் டு பிரியா பிஜே vlog. சரி, நம்ம இப்போ ஸ்ட்ரீம்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் இது பார்த்தீங்கன்னா மங்களன் மங்களோடைய வெப்சைட்டுக்கு போங்க. அதில் வந்து ஜாயின் நியூ ஸ்ட்ரீம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் அதுக்கு போனீங்கன்னா அதில் வந்து அந்த ஸ்ட்ரீமோடைய ஃபுல் டீட்டெயில்ஸ் இருக்கும். ஸோ அது ஃபஸ்ட்டு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட் வந்து அந்த டேட்டுக்கு பே பண்ணணும் அப்படின்றத அவங்க அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து அவங்க வந்து கிராமம் வர வைப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம அதிகமாக நம்ம வந்து சேமிச்சிருக்க தங்கத்துக்கு மேலே நம்ம எடுக்கிற அந்த கிராமுக்கு வந்து ஜிஎஸ்டி இருக்கும், வேஸ்டேஜுமே இருக்கும் அப்படின்னு அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான் வந்து செகண்ட் பாயிண்ட்டு. அடுத்து நீங்கள் வந்து இந்த ஸ்ட்ரீமு 1000 ரூபா, 2000 ரூபா, 5000 ரூபா, 10,000 ரூபா. ஸோ இதில் நீங்கள் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணி நம்ம வந்து இந்த ஸ்ட்ரீமை ஜாயின் பண்ணிக்கலாம். இது வந்து எல்லாம் யூஸ்வலி 11 மந்த்ஸுக்கு போடுவோம் இல்லைங்களா. ஆனால் மங்களில் வந்து 15 மந்த்ஸுக்கு நம்ம வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறமா வந்து நம்ம வேஸ்டேஜ் இல்லாமல் ஜிஎஸ்டி இல்லாமலேயும் நம்ம வந்து பண்ணிக்கலாம். கிஃப்ட் வந்து இருக்குது, எல்லா ஜாயின் பண்ணணுன்னா இருக்குது. ஒன் டைம் ஸ்ட்ரீமுக்கு இல்லைன்னு சொன்னாங்க, பட் மந்த்லி ஸ்ட்ரீமுக்கு இருக்குது. என்ன கிஃப்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் 10,000 பண்ணுறீங்கன்னா 5,000க்கு உனக்கு கிஃப்ட் கூப்பன் கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து நீங்கள் 15 மந்த்ஸ் கண்டினியூஸாக பே பண்ணால் தான் பெனிஃபிட்ஸ் அப்ளிகேபிள்னு சொல்லியிருக்காங்க. நடுவில் வாங்கினா பெனிஃபிட்ஸ் கிடைக்காது. அது வந்து இப்போ ஒரு வேளை நம்ம பே பண்ணாமல் நெக்ஸ்ட் மந்த் பே பண்ணுறோன்னா இன்னொரு மாதம் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி பேசிக் டீட்டெயில்ஸ் தான் கொடுத்துட்ருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆவரேஜ் வேஸ்டேஜ் வந்து அவங்க கவுண்டில் எடுத்துக்குவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து எடுத்திருக்க கோல்டுக்கு மேலே வந்து நம்ம எடுக்கிறதுக்கு ஜிஎஸ்டி வேஸ்டேஜ் நம்மளே பேர் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம அக்யூமுலேட் பண்ணியிருக்க அந்த தங்கம் இருக்குது இல்லைங்களா, நம்ம மாதம் கட்டிட்டு வந்து ஒரு தங்கம் சேமிச்சிருப்போம். அதுக்கு அதிகமாக இருந்தால் எக்ஸ்ட்ரா எல்லாமே நம்மளே பே பண்ணுற மாதிரி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து கோல்டு ஜுவல்லரி காயின் 18% வரைக்கும் தான் அவங்க வந்து அப்ளிகேபிள்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி சில்வர், வேறு டைமண்ட், பிளாட்டினம் வந்து போனஸ் அமௌண்ட் வில் பி கேல்குலேட்டட்னு போட்டிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கேஷ் வந்து எந்த காரணத்துக்கு வந்து ரீஃபண்ட் ஆகாதுன்னு போயிட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் மெம்பர்ஸ் வந்து கட்டாமல் விட்டுட்டாங்கன்னா எவ்வளோ அமௌண்ட்டுக்கு வந்து இருக்கோ அதை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், ஆனால் பெனிஃபிட்ஸ் எதுவுமே வராதுன்னு அடுத்த பாயிண்ட் வந்து சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து கேஷு, டெபிட் கார்டு இந்த மாதிரி வந்து இது மூலமாக நம்ம பே பண்ணிக்கலாம்னு சொன்னாங்க. நான் யூபிஐ மூலமாக தான் பண்ணேன். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து பெனிஃபிட் வந்து ஒன்லி மென்ஷன் பெனிஃபிட் ஆர் அப்ளிகேபிள், அதர் பெனிஃபிட்ஸ் would not be applicable. நமக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்களோ அது மட்டும்தான் அப்ளிகேபிள்னு சொல்லியிருக்காங்க. மேபி அந்த டைமில் ஷாப்பில் வேறு ஏதாவது ஆஃபர் போயிருந்தால் அதெல்லாம் நமக்கு வராதுன்ற மாதிரி மீனிங்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து நார்மலாக அதுக்கப்புறம் 30 days ஆஃப்டர் 30 days ஆஃப் யோர் 15th இன்ஸ்டால்மெண்ட் வந்து இப்போ நீங்கள் வந்து கட்டி 30 இப்போ 15 மாதம் நீங்கள் கட்டிடுறீங்க இல்லைங்களா, அதுக்கு அடுத்து 30 நாள் கழித்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நீங்கள் அதுக்கு ஓகே கொடுத்தீங்கன்னா மறுபடியும் உங்களுக்கு அதே டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாமே ஓப்பன் ஆகும். சேம் நம்ம இப்போ என்ன பார்த்தோமோ அதே தான் வந்து இங்கேயுமே வருது. ஜஸ்ட்டு ஒன்ஸ் நீங்கள் எல்லாமே பார்த்துக்கோங்க என்னென்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸுன்னு. மெயின் மங்களில் பார்த்தீங்கன்னா எல்லா வேஸ்டேஜ் மட்டும்தான் ஆஃபர் கொடுப்பாங்க. மங்களில் வந்து நமக்கு ஜிஎஸ்டியுமே அவங்களே பேர் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. அது ஒரு அட்வான்டேஜாக நான் பார்த்தேன். ஸோ நீங்கள் வந்து அதில் வந்து அக்ரின்னு கொடுத்தீங்கன்னா உங்கள் மொபைல் நம்பர் கேட்கும், பாஸ்வேர்டு கேட்கும். இது வந்து நீங்கள் முதலே அக்கௌண்ட் உங்களுக்குன்னு ஒரு அக்கௌண்ட் மங்களில் இருந்துச்சுன்னா இந்த ஆப்ஷனு. ஸோ உங்களுக்கு எந்த அக்கௌண்ட்டுமே இல்லைன்னா க்ரியேட் ஒன் அக்கௌண்ட் அப்படின்னு கேட்கும். ஸோ உங்களோட டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் அதில் கொடுக்கணும். உங்கள் பேர், ஃபோன் நம்பர், இமெயில் ஐடி இந்த மாதிரி கேட்கும். அதெல்லாம் நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு ஒரு பாஸ்வேர்டு செட் பண்ணணும். ஸோ பாஸ்வேர்ட் செட் பண்ணிட்டு கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் ஆகிடும். ஸோ இந்த அக்கௌண்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணி நெக்ஸ்ட்டு வந்து ஃபோன் நம்பர் அண்ட் பாஸ்வேர்ட் கொடுத்து நீங்கள் அக்கௌண்ட் வந்து லாகின் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பாஸ்வேர்ட் கொடுத்துக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் பாஸ்வேர்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். ஸோ அந்த ஓடிபியை நீங்கள் கொடுத்து வெரிஃபை பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய அக்கௌண்ட் வந்து மங்களில் க்ரியேட் ஆயிரும்.
ஸோ எனக்கு வந்திருக்க ஓடிபியை நான் கொடுத்துட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டேன். ஸோ இப்போ உங்களோட மொபைல் நம்பரும் நீங்கள் கொடுத்துருக்க பாஸ்வேர்டும் கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ நம்ம வந்து இப்போது பண்ண போகிற ஸ்கீம் வந்து அக்ஷயா கோல்ட் சேவிங் ஸ்கீம், அக்ஷயா தங்க நகை சேமிப்பு திட்டம். அந்த ஸ்கீமோட பேர் 15 மந்த் ஸ்கீமு. அதுக்கப்புறம் வந்து அதில் நமக்கு வேஸ்டேஜ் 18% வரைக்குமே இருக்காது. ஜிஎஸ்டியுமே வந்து கம்பெனியே பேர் பண்ணும். 15 மந்த்ஸ் நம்ம 15th இன்ஸ்டால்மெண்ட் கட்டி 30 டேஸ் கழித்து நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இவங்களுக்கு வந்து திருச்சியில், சேலமில் வந்து பிரான்ச்சஸ் இருக்குது எனக்கு தெரிஞ்சு. உங்களுக்கு வந்து வேறு ஏதாவது மங்களன் மங்கள் பிரான்ச்சஸ் இருக்கிற பிளேஸ் தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் வந்து எந்த அமௌண்ட்டுக்கு நீங்கள் ஸ்கீம் வந்து ஓப்பன் பண்ணலான் இருக்கீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட் இந்த பேஜுக்கு வரும். சேம் நம்ம அந்த 15 டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் பார்த்தோம் இல்லைங்களா, சேம் அதுவே தான் வரும். ஒன்ஸ் நீங்கள் அதுக்கு வந்து ஓகே கொடுத்துட்டிங்கன்னா அதை சேம் ரீட் மோர்னு கொடுத்திங்கன்னா இந்த மாதிரி ஃபுல்லாக வரும். ஜாயின் நவ் அப்படின்னு கொடுங்க. ஐ அக்ரின்னு கொடுத்துருங்க. கண்டினியூ கொடுங்க. ஸோ இதில் வந்து உங்களுடைய பேசிக் டீட்டெயில் கேளுங்க. மிஸ்ஸா மிஸ்டரா கொடுத்துட்டு உங்கள் பேர், மொபைல் நம்பர் கொடுங்க, கண்ட்ரி, ஸ்டேட்டு, பேசிக் டீட்டெயில்ஸ் தான் இருக்கும். ஸோ கண்ட்ரி இந்தியா, ஸ்டேட் வந்து தமிழ்நாடு, சிட்டி நீங்கள் சென்னையா, சேலமா, திருச்சியா, எந்த சிட்டியோ அந்த சிட்டி பேர் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து உங்களுடைய டீட்டெயில்ஸ், அட்ரஸ் டீட்டெயில்ஸுமே கொடுத்துருங்க. ஏரியா எந்த ஏரியா, பின்கோடு, ஹவுஸ் நம்பரு, அதே மாதிரி உங்களோட ஃபோட்டோவுமே நம்ம அப்லோட் பண்ணுற மாதிரி வரும். ஐடி ப்ரூஃப் வந்து பேன் கார்டு தான் மோஸ்ட்லி வந்து இதுவாக இருக்குது, அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்குது. ஸோ இது டேட்டு வந்து உங்கள் டேட் ஆஃப் பர்த் வந்து எப்படின்னா ஃபஸ்ட்டு இயரை செலக்ட் பண்ணிக்கோங்க. இயரில் செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உங்களோட டேட் ஆஃப் பர்த் தான் இது. ஸோ இயர் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் மந்த் செலக்ட் பண்ணுங்கள். அந்த மந்தில் டேட் செலக்ட் பண்ணிட்டிங்கன்னா வந்துடும். நெக்ஸ்ட்டு வந்து எந்த அமௌண்ட் நீங்கள் கட்ட போகிறீங்க, 1000, 2000, 5000, 10,000 அந்த மாதிரி இருக்குது. நீங்கள் மந்த்லி எந்த ஸ்கீம் ஜாயின் பண்ண போகிறீங்களோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஐடி ப்ரூஃப் வந்து ஆதார் கார்டு அண்ட் பேன் கார்டு ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. ஆனால் வந்து ஆதார் கார்டு கொடுத்தா அது வந்து அக்செப்ட் பண்ணிக்கல. ஸோ டைரெக்டாக நான் வந்து பேன் கார்டே கொடுத்துட்டேன். ஸோ நீங்களும் வந்து பேன் கார்டே கொடுங்க. கொடுத்துட்டு அதோடைய நம்பருமே நம்ம கொடுக்கணும். அண்ட் நாமினி வந்து யார் கொடுக்குறீங்க, அவங்களோட ரிலேஷன் வந்து உங்கள் கூட என்ன ரிலேஷன்ஷிப்பா, அப்பாவா, அம்மாவா, இல்லை ஹஸ்பண்டா அப்படின்னு அதையும் மென்ஷன் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து பேமெண்ட் பேஜுக்கு போயிடும். பேமெண்ட்டில் வந்து நீங்கள் யூபிஐ மூலமாகவும் பண்ணிக்கலாம். ஸோ இதில் ஏதாவது ஒரு ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு பேன்னா ஒன்று கொடுத்தீங்கன்னா அது வந்து யூபிஐக்கு போயிடும். ஸோ நீங்கள் பே பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்குன்னு வந்து அந்த ஸ்ட்ரீம் வந்து ஓப்பன் ஆயிரும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆப்பில் நான் வந்து ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். ஆப்பில் உங்கள் மொபைல் நம்பர், பாஸ்வேர்ட் போட்டிங்கன்னா உங்களுக்கு காட்டும். ஸோ இதுலேயே வந்து ஸ்ட்ரீம் ஜாயின் பண்ணிக்கலாம். மை பிளான்ஸ்ன்னு இருக்கும். நீங்கள் அதில் போனீங்கன்னா நம்ம இப்போ ஓப்பன் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அந்த ஸ்ட்ரீம் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். இப்போ வந்து நான் வேணும்னா இதுலேயுமே வந்து பே ஆப்ஷனுன்னு ஒன்று காட்டும். ஸோ அந்த ஆப்ஷனுக்கு போனால் நான் என்னுடைய மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட்டுமே நான் பே பண்ணிக்கலாம். நான் ஏன் மங்கள்னா ஜிஎஸ்டியுமே நமக்கு கொஞ்சம் குறையுது இல்லைங்களா. இப்போ 1 lakh நம்ம எடுக்கிறோம், ஒரு சவரம் எடுக்கிறோன்னா 1 lakh மேலே ஆகுது. ஸோ 1,03,000 ஜிஎஸ்டி போகுது. ஸோ அதை சேவ் பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.